திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. எல்லோருக்கும் வணக்கம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம். தணிகாச்சலமூர்த்தி திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் 6வது நாள். 6 அப்படின்ற எண் முருகனுக்கு என்றைக்குமே ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அதனாலேயோ என்னவோ இன்னைக்கு அமைந்திருக்கிற திருப்புகழ் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான திருப்புகழ். அதாவது 5ஆம் படை வீடு அப்படின்னு போற்றக்கூடியதான திருத்தணிகை மலையில் இருக்கிற நம்மளுடைய தணிகாச்சலமூர்த்தி மேலே அருணகிரிநாதர் பாடின இந்த திருப்புகழ் தான். முதல்ல இந்த திருப்புகழுடைய விசேஷம் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த திருப்புகழ் எல்லா வியாதிகளையும் தீர்த்து கொடுக்கும். அதாவது இருமல்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய வியாதிகள் அத்தனையும், நீரிழிவு அதாவது சுகர், அது முதல் கொண்டு எல்லா வியாதிகளையும் இந்த திருப்புகழ் தீர்த்து கொடுக்குமாம். இந்த திருப்புகழை நீங்கள் படிக்கும்போதே தெரியும். அருணகிரிநாதர் அடுக்கடுக்காக நிறைய வியாதிகளை சொல்லுவார். அந்த வியாதிகள் பேரெல்லாம் சொல்லி அதெல்லாம் அழிந்து போகணும், என்னை விட்டு அத்தனையும் அழிந்து போகணும் முருகா, எனக்கு நீ கூட இருந்து ரட்சித்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் எந்தெந்த வீட்டிலெல்லாம் இந்த திருப்புகழை பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியில் அவஸ்தைப்பட்டுருந்தாலும் சரி, அந்த வியாதிகள் அத்தனையும் முருகப்பெருமான் சத்தியமாக தீர்த்து கொடுப்பான் அப்படின்றது ரொம்ப உண்மை. அதனால தான் இந்த திருப்புகழை இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு படிக்கிறதுக்காக. இந்த திருப்புகழை உங்களால் எத்தனை தடவை படிக்க முடியறதோ அத்தனை தடவை படிங்க. தொடர்ந்து படிக்க 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 இது ஒரு ரக்ஷையாக மாறி நம்மளை சுற்றி ஒரு பெரிய காவலாக வந்து நிற்கும். நம்ம கிட்ட இருக்கிற எந்த வியாதிகள் எல்லாம் தீர்ந்து போகும். எந்த வியாதிகளும் மறுபடியும் நம்மளை அணுகாத அளவுக்கு நம்ம உடம்புல சொல்கிறோம் இல்லையா, எதிர்ப்பு சக்தி அப்படின்னு. அந்த எதிர்ப்பு சக்தி உடம்புக்குள்ளே இருக்குன்னா இந்த திருப்புகழ் நமக்கு வெளியே இருக்கிற எதிர்ப்பு சக்தி. ஒரு வேல் மாதிரி நம்மளை ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணாக நின்று நம்மளை காப்பாற்றும். இந்த திருப்புகழை படிச்சுட்டு முருகனை நம்பி தணிகாச்சலமூர்த்தியை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு விபூதி எடுத்து இட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு ரக்ஷையாக இருந்து உங்களை காப்பாற்றும். இப்போ இந்த திருப்புகழை படித்து காட்ட போகிறேன். இருமலு ரோக முயலகன் பாத எரிகுண நாசி விடமே, நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலை இவையோடே, பெருவயிறு கீழை எரிகுலை சூலை பெருவலி வேறுமுள நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உன தாள்கள் அருள்வாயே. வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட படிசுடர் வேலை விடுவோனே. தரு நிழல் மீதில் உரை முகிலூர்தி தரு திருமாதின் மணவாளா, சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். தொடர்ந்து படித்து பழகிண்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த திருப்புகழை படிக்க முடியும். முருகப்பெருமான மனசார நம்பி படிங்க. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அவன் இந்த வியாதியை தீர்த்து கொடுப்பான்னு நம்பிக்கையோடு படிங்க. சத்தியமாக உங்கள் வியாதியை அந்த தணிகாச்சலமூர்த்தி தீர்த்து கொடுப்பார். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.